शेषाद्यवंशकलशोदरिभु नरेन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्य पदाब्जभृङ्गम् श्रीमन् अनन्त गुरुवर्य सुतम् गुणाब्धिम् சம்பத்குமார குருவரியமாகம் பிரபத்தியே இந்துத்தரஞ்சே முயற்சித்து வந்தித்து வாயாராழ்த்தியே எந்தவரை ஊரும் சுழல்சோது மைபூம் பிரதல் குருகூரன் மாறன் பேத்தூரு நாற்பித்த 3வது பாசுரம் என்ன சொல்றார் அப்படின்னா, மாயனை வாழ்த்தி மனத்துயரை போக்கு அப்படின்றார். மங்களாசாசனம் பண்ணி மனத்துல துக்கத்தை போக்கும் போல் என்று சொல்றார். ஆன பிறகு திருமாலை வாழ்த்தாதிருப்பது பாவம். பெருமாள் மங்களாசாசனம் பண்ணாத இருந்தா அதுவே பாவம் அப்படின்றார். அடுத்தது திருமால் திருவடியை வணங்குகா தீவினை அகலும். பெருமாளுக்கு சேவிச்சா பாவம் எல்லாம் போம் அப்படின்றார். எங்கும் நிறைந்திருப்பவர் திருமால். எங்குமுடன் கண்ண என்னான்னு சொல்லணும். எம்பெருமான் எங்க இருக்காருன்னா எங்குமுடன் சொல்றார். அடுத்தது கண்ணனை எண்ணி பேரின்பம் அடைகா. கண்ணன் பேரு சொன்ன என்னவாருது? ஸ்மரண மாத்திரேனா ஜன்மசம்சார பந்தனாத்தப்படி பேரின்பம் பெறலாம். என்ன பேரின்பம்? ஞானானந்தமயம் தேவம் பிரம்மஸ்மரிகாந்தரும் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீமுபாஸ்மே. ஞானம் ஆனந்தம் அப்படியே வழங்கும். அடுத்து கிருதிர பொருள்கள் கண்ணனை நிறைவூட்டும். ஈராப்பைகளுரைப்பான் ஆண்டவர் ட்ரெயினில் கொடுக்கிறார். கண்ணன் கருந்தெய்வம் ட்ரெயினில் கொடுக்கிறார். கற்பாதிகள்லாம் கண்ணன் மாதிரி காட்டுவான். கருந்தெய்வம் அந்த மாதிரி கிருதிர பொருள்கள் கண்ணனை நினைவூட்டும். ஏதாவது கரும்பு மாதிரி கண்ணன் முதல் காலத்தில் வெண்ணறிகள் சேராமல் காப்பவன் திருமாலே. திருமால் நரகத்தை சேராமல் காக்கும் இயல்வின். கடைசி 80வது பாசுரம் கண்ணனின் மனம் கடினமானதோ டவுட்ஃபுல்ல கேட்கிறார். கண்ணன் நமக்கு அருள் புரியது இல்லையோ அப்படின்னு சொல்லி இத்தனை விஷயம் இந்த தினம் 8 பாசுரத்தால் பார்க்க போகிறோம். 43வது பாசுரம். அவயமென நினை என்று வந்த சுரபாலே நவையை நடைவிப்பான் தன்னை கவையில் மனத்தேர வைத்திருந்து வாழ்த்தாதார் குண்டோ மனத்தேரை வாய்க்கும் வகை. இது பாஷம். என்ன சொல்ற? அவயம் வேண்டி வந்து சரணமடைந்த அவயம் அபயம் அப்படி இருந்தார். சோ தேவதைகள் இடத்திலுள்ள குத்தன் குறைகளை போக்கடிக்கும் எம்பிரானை ஒருவடிப்பட்ட மனத்திலே பரிபூர்ணமாக வைத்துக் கொண்டிருந்து மங்களாசாசனம் பண்ணாதவர்களுக்கு தங்கள் மனத்திலே உள்ள துக்கங்களை போக்கிக் கொள்ள வழியாது அப்படின்னு என்ன? மங்களாசாசனம் பண்ண பாவம் தானாகவே போம், இல்லாந்து வேற வழி இல்லை அப்படின்னு. ஸ்ரீமன் நாராயணனே பரதேவதை என்ற கீழ்ப்பாட்டின் சந்தத்தையே மற்றொரு முகத்தால் ஸ்தாபித்து கொண்டு அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்வர்களுக்கன்றி மற்றோருக்கு துன்பங்கள் நீங்க வழி இல்லை என்கிறார். சாமான்யரான உலகர்கள் எந்த தெய்வங்களை பரதேவதை என்று சொல்லுகின்றார்களோ அந்த தெய்வங்களும் தங்களுக்கு ஆபத்து நேரும் காலத்தில் ஸ்ரீமன் நாராயணனையே வந்து அடிபணிந்து உயிர்ந்து போகிறார்கள் என்பதை முன்னறிகள் அருளி செய்கிறார். அபயம் என நினைந்து வந்த சுரப்பாலே தலையை தவிர்விப்பான் தன்னை. சுரல்பாலே என்று விடுத்து சுராபா
என்ற வடச்சொல் சுரர் என இருந்து கிடைக்கிறது. தேவதைகள் என்று பொருள். இங்கே பிரம்மன், சிவன் முதலிய பிரதான தேவதைகளை நினைக்கிறது. வேதங்களை வருகைதவர் முதலான அசுரர்கள் கஞ்சிலே பறிகொடுத்துவிட்டு அடிது கொண்டு வந்து கரணம் புகுந்த நின்ற பிரம்மன் என்றான். பிரம்மஹத்தி சாபத்தால் கண்டவிடமெங்கும் தெரிந்து எங்கும் புகழுக்கு வந்து நின்ற பரமசிவன் என்றான். மாவலி போல்வார் கையிலே தகப்புண்டு பரிமுகப்பட்டு வந்திருந்தார் இந்திரன் என்றான். இவர்களுக்கும் மற்றும் பல தெய்வங்களுக்கும் துன்பன் தவிர்த்த பிரான் ஸ்ரீமன் நாராயணனே இதே. எல்லா இதர தெய்வங்களுக்கும் நாராயணனே துன்பத்தை போக்குகிறான். அவனே அவயன இணைந்து வந்தார். கைக்கு சகிருதேவ பிரகன்னாயா தமாஸ்மீர தேவசே அபயம் சர்வபூதேபியோ ரதாம் நேரத்வகம்மமா என்று கடல் கரையில ஸ்ரீ விபீஷணானை நோக்கி அபயமளிப்பரை நெஞ்சிலே கொண்டு அஞ்சேல் என்று கைக்கவியாய் என்றும் அடைக்கலம் புகுந்தவென்ன அஞ்சல் என்ன வேண்டுமே என்னும் அபயப்பிரதானம் வேண்டு வருகின்றனான் இவர்கள். அப்படிப்பட்ட அவர்கள் திருத்திலே திருவுள்ளம் திருவருள் செய்து அவர்களுடைய நவையை நிறுவிப்பான் என்பருமான். நவையாவது குத்தம், துக்கமும் நடுவித்தலாவது நடுங்கச் செய்தல். பகைவரை நடுங்கச் செய்கிறான் என்றால் பகைவரை ஒழிக்கிறான் என்று கருத்தாகிறேன். அபயம் என்ற வடச்சொல் அவயம் என தெரிந்தது. அந்தாதி தொடைக்கு நன்கு சேரும்படியாக அவயம் என்று பாடம் என்பாரும் உண்டு. அப்போது இடைப்பொழி. இப்படி சர்வரட்சகரான எம்பெருமானை கவையில் மனத்து பயிர வைத்திருந்து வாழ்த்தாதார்க்கு மனத்துயிரை மாய்க்கும் வகுண்டோ. கவை என்று இரண்டு பட்டிருக்கைக்கு பெயர். கவையில்லா மனன்மாறு ஒருபடிப்பட்டிருக்கை அனன்யா சிந்தையந்தோமாம் என்று கீதையில் சொல்லுகிற நிலைமை வாய்த்திருக்கை. எம்பெருமானையே உபாயமாகவும் உபேதமாகவும் தொழிந்திருக்கையை சொன்னபடி பரமேகாந்திகளாய் கொண்டு அவனை வாழ்த்தாதவர்களுக்கு மனத்துன்பங்களை நீக்கிக் கொள்ளபடி இல்லை என்றதாய். திருவாய்மொழியில் எவர்களோ அணுகப் பெருநாள் என்ற பாட்டில் நவை கவை என்ற பரப்பில் பதப்பிரயோகம் காண்பார். அடுத்தது பாசனம் என்ன சொல்றார்? வயசேர்ந்த நன்னெஞ்சும் நாவுடைய வாயம் மிக வாய்ந்து வீழா எனிலும் மிக வாய்ந்து மாலைத்தான் வாழ்த்தாது இருப்பு அருதவென்றே மேலைத்தான் செய்யும் வினை. வயசேந்திரன் நெஞ்சம் ஞானத்திற்கு மார்க்கமாக ஏற்பட்டிருக்கிற நல்ல நெஞ்சும் நாவுடைய வாயம் எம்பெருமானையே பேசுவதற்குறுப்பான நாவோடு கூடிய வாக்கும் மிக வாய்ந்து வீழா எனிலும் எம்பெருமானை நன்றாக கிட்டி அனுபவிக்காவிட்டாலும் நாம் கேத்தராய் பிரிந்திருக்கிற தாங்கள் மிக ஆய்ந்து நன்றாக ஆராய்ச்சி பண்ணி மாலை வாழ்த்தாதிருப்பர். எம்பெருமானை வாழ்த்தாமல் வாழா கிடக்கின்றார்கள். மேலை
தாம் செய்யும் வினை இது என்றே மேலுள்ள காலமும் கெட்டுப் போவதற்காக தாங்கள் செய்து கொள்ளுகிற பாவம் என்றோ இது எந்தொருமாறு மங்களாசாதனம் பண்ணாந்த பாவம் அனுபவிக்கிறாய் எப்படி இருந்தார். இப்பாட்டுக்கு பிள்ளை திரையூர் அரையர் ஒருபடியாகவும் பட்டர் ஒருபடியாகவும் நிறைவேற்றுவார். அரையர் நிறைவேற்றது என்கிறே எண்ணில் அகிசேர்ந்த நெஞ்சம் எம்பெருமானுடைய ஏதோ ஒரு குணத்திலும் ஏதோ ஒரு சரித்திரத்திலும் பொருந்திருந்த நல்ல மனமும் அந்த வருடத்தையே பேசி புகழ்ந்து கொண்டிருக்கிற நாவோடு கூடிய வாக்கும் அப்பெருமானுடைய எல்லா குணங்களிலும் எல்லா சரித்திரங்களிலும் பொருந்தி மேல் விழுந்து அனுபவிக்க மாட்டாதிருக்கிறவே ஆகிலும் எப்படியாவது கஷ்டப்பட்டு சகல குணங்களிலும் சகல சரித்திரங்களிலும் நெஞ்சு பொருந்தும்படி செய்து கொண்டு சர்வேஸ்வரனை அனுபவித்து மங்களாசாசனம் பண்ண வேண்டியிருக்க அங்கனே பண்ணாதிருக்கிறார்கள் சம்சாரிகள். இது ஏன் என்றால் முற்காலத்தில் அவர்கள் செஞ்ச பாவமே இதற்கு காரணம் என்பதாக அரையர் நிர்வாகம் திருவரங்க பெருமாளரே. கட்டர் நிர்வாகம் என்கிற எண்ணில் ஆத்மாவினுடைய ஞானம் வெளியில் பிரசரிக்குவதற்கு வழியாக அமைந்திருக்கின்ற நெஞ்சும் எம்பெருமானை பேசுகைக்கு யோக்கியமான நாவோடு கூடிய வாயும் ரஜோகுணமும் தமோகுணமும் மிக்கி ஸ்வயமாகவே பகவத் விஷயத்தில் படிந்தனவில்லையே ஆகிலும் நம்மை ஈஸ்வரன் படைத்தற்கு எதுக்கு நமக்கு கை கால் முதலிய கரணக்கலைவரங்களை கொடுத்த எதுக்கு என்று ஆராய்ச்சி செய்து பகவத் விஷயத்திலே பல்லாண்டு பாட இடிய வேண்டியது பிராப்தமாஞ்சிருக்கும் வாழும் சம்சாரிகள் பகவத் விஷயத்தின் அடியோடு இடியாதிருக்கின்றனே. திருவரியில் மாறி மாறி வரவிருப்பும் பெருந்தரே சம்சாரிகளாய் ஒழிந்தது போராதா இதுமேலாவது நல்ல வழி போக தேடலாகாதா? மேலுள்ள காலம் நித்தியசம்சாரிகளாய் இருப்பதற்கே என்றோ இப்படி பாப்பியர்களாய் திரிகின்றார்கள் என்பதாம். அடுத்த பாசனம் 45 என்ன சொல்றார்? பாவங்கள் நமக்கு உண்டு பண்ணா நினைக்கிற கொடிய துன்பங்களுக்கு அஞ்சி தினையளவும் சிறிது அற்ப காலமும் வீணாக்கடிய விரும்ப மாட்டாமையினாலே அடியே நித்திய சூரியர்கள் தொழுது வணங்கும் பெருமை வாய்ந்த பெருமானுடைய திருவடிகளை கற்களாலே பிரிக்கின்றேன். நான் அந்த இதில் வாழ்த்துக்கல்ல நான் மங்களாசாசனம் பண்ணியிருக்கேன் அப்படி இருந்தேன். வினையார் தருமையிலும் வெண்மையை அஞ்சி வினையார் சிறிதளவும் செல்லா தினையாது வாசகத்தால் தேய்த்தினேன் வானோர் தொடுகின்ற நெஞ்சும் நாயகத்தான் வந்தரிக்கல் நானும் மாறி மாறி பலவிதப்பும் பிறந்தவனை ஆகிரும் இனிமேல் திருவார்வடிக்கு வழி தேடிக்கொண்டே என்கிற எம்பெருமானோடு இடைவிடாது சேர்ந்திருக்கை புண்ணியபாவம் என்றும் புண்ணியபலம் என்றும் அவனை பிரிந்து வெறுந்திருக்கை பாபபலம் என்றும் நூல்கள் கூறும். நாம் இனிமேலும் பாவமே செய்வோமாகில் இன்னமும் செவ்விதான பகவத் விசேஷ துக்கமே நமக்கு நேர்ந்திடும் என்று அச்சமுண்டாகிறது. அவனை பிரிந்து
ஒரு பொழுதும் தரித்திருக்க மாட்டாமையினாலே வானோர் தொழுதிரையும் பெருமை வாய்ந்த அப்பெருமானுடைய பொன்னடிக்களை நான் வாயை கொண்டு பிரித்து கோருகின்றேன் என்றாயிற்று. நான் அந்த சுழல மாட்டிக்கிறத நான் ஏனோ பெருமாடு பேரு சென்றிருக்கேன். அடுத்தது நான் கூறும் கூத்தால் இத்தனை நாள் நாளும் தேங்கோர நீருருவன் செங்கன்மால் நீங்காத மாகதியாம் வெண்ணர்கள் சேராமல் காப்பதற்கு நீ கதியாம் நெஞ்சே நினை. ஓடாமல் தேங்குகின்ற கடல் போன்ற திருதிரத்தை விடுகிறோம். ஏகசியாமம் பீடமுள் செய்த வாசம் தேங்கு ஓதம் நீர் ஒருவன் செங்கன்மால் செந்தாமரை போன்ற திருக்கண்களையுடையவனமான சர்வேஸ்வரன் நீங்காத மாகதியாம் ஒரு நாளும் விட்டுப்பிரியா கூடாத சிறந்த உபேயமான் என்றான். அவ்விடமும் வல்லாமல் வெண்ணருகில் கொடிய சம்சாரத்திலே சேராமல் காப்பதற்கு பொருந்தாமல் நம்மை ரட்சிப்பதற்கு கதி ஏது உபாயமாகவும் என்றான். நெஞ்சே நீ நினை, நெஞ்சே இதனை அனுகந்திக்க குறை. நாள் நாளும் நான் கூறும் கூத்தால் இத்தனை நாள்தோறும் உனக்கு நான் செல்லும் சொல்லாது இவ்வளவே காண். அத்தியாரம் என்ன சொல்றார் அப்படின்னா, உபாயோபேயங்கள் இரண்டும் எம்பெருமானே என்னும் உறுதியை உரைக்கின்ற கடல் வண்டனாய் செந்தாமரை கண்ணனான ஸ்ரீமன் நாராயணனே மீட்சியில்லாதபடி அடையத்துகின்ற பரமபுருஷன் வெண்ணரகாகிய சம்சாரத்திலே நம்மை சேரவட்டாமல் செய்தல்ல உபாயமும் அவனே. ஆகையாலே அவனை திருத்து வேறொரு உபாய வஸ்துவும் உபேய வஸ்துவும் நமக்கில்லை என்கிறையும் உறுதியையே மனமே நீ எப்போதும் சிக்கெனக் கொண்டிரு. இவ்வளவே இவருக்கு நான் உபதேசிக்க வேண்டிய விஷயம். இந்த ஒரு வார்த்தையையே நான் இவருக்கு நாள்தோறும் சொல்லிக் கொண்டிருப்பேன் என்று தம் திருவுள்ளத்தை நோக்கி அருளிச் செய்தாராயிற்று. அடுத்து நினைத்திரைஞ்சி மானிடவர் ஒன்றிறப்பர் என்றே நினைத்திரமும் வேண்டா நீ நேரே. நினைத்து இறைஞ்சா எவ்வளவு எவ்வளித்தோர்மாலே அனுதானம் எவ்வளவு உண்டோ எமக்கு என்ன சொல்றார் அப்படின்னா, சர்வேஸ்வரனே மாலே இவ்வுலகத்தவர்கள் மானிடவர் நம்மை ஒரு பொருளாக நினைத்து வணங்கி ஏதாவது அற்புதனையானது நம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்கள் என்று கூட நீ நினைக்க வேண்டாம். நினைத்து இறைஞ்சி ஒன்றிறப்பர் என்றேயும் நீ நினைக்க வேண்டாம். இப்பாவியர்கள் அற்ப பலங்களை விரும்பி தேவதாந்தரங்களை பக்கல் ஓடுமவர்களே வழியா அவற்றுக்காகவும் உன்னருகு வரமாட்டார்கள். இப்படியான பின்பு இவர்கள் உன்னே உபாயமாகவும் உபேயமாகவும் நினைத்து தொழுவதற்கு என்ன அறிவுள்ளவர்கள்? நேரே நினைத்து இறைஞ்ச எவ்வளவர் அப்படிப்பட்ட அறிவு உண்டாகக்கூடிய இடத்தில் தான் உள்ளவர்களோ எவ்விடத்தோ இருள் தருமா ஞானத்துள்ளவர்கள் என்றோ
எமக்கு அருகானம் எவ்வளவும் உண்டோ உன்னுடைய நிருகேதக கடாட்சத்திற்கு பாத்திரமான அடியோங்களுக்கோ என்றால் கீழ் சென்ற மானிடவர்களுக்கு உள்ள துர்புத்தி சிறிதேனும் உண்டாக கடவுள். உபாயமும் உபேயமும் நீயே என்கிற உறுதி எமக்கு நிலை பெற்றுகின்றோம் அப்படின்ற கீழ்ப்பாட்டில் எம்பெருமானே உபாயம் உபேயமும் என்று உறுதியை வெளியிட்ட ஆழ்வாரை நோக்கி எம்பெருமான் ஆழ்வீர் இப்படிப்பட்ட உறுதி உனக்கு மாத்திரமே என்றோ உள்ளது, மற்றையோருக்கு இல்லையே, எல்லாரும் என்ன உபாயமாக மாத்திரம் பற்றுகிறார்களே அன்றே உபேதமாகவும் பற்றுகிறார்கள் இல்லையே. சம்பந்தத்தை சம்பத்தை கொடு, சந்தானத்தை கொடு என்று சில குதிர்வரிகார்த்தங்களை வேண்டி பெற்றுக்கொண்டு விடைந்து போகிறார்களே, அல்லது நீயே எமக்கு வேணும் என்று என்னே விருஷார்த்தமாக விரும்புவாரை கிடைக்கவில்லையே. மகாத்மா சுதுர்லபாகா ஞானீத்து ஆத்மீயம் என்ற விஷயத்தை சொன்னார் என்று என்னையே விருஷார்த்தமாக விரும்புவாரை கிடைக்கவில்லையே, உமக்காவது இந்த விருதி நிலைத்து நிற்குமா என்று கேட்டா அதற்கு உத்தரமாக அருளை செய்கிற பாசரம் போவது இது. மாலே மானிடவர் நினைத்து இறைஞ்சி ஒன்றிருப்பது என்றே நீ நினைத்தர வேண்டா என்று முன்னிலைகளை அன்வயித்துக் கொள்கிறார். உலகிலுள்ள மனிதர்கள் ஐஸ்வர்யம், சந்தானம் முதலில் க்ஷுத்ர புருஷார்த்தங்களை ஆவது உன்னிடத்தில் வந்து விரும்பினால் அவர்கள் உன்னிடத்திலே உபாயத்து புத்தியாவது வகித்திருக்கின்றனர் என்று ஒருவாறு மகிழ்ந்திருக்கலாம். அத்தோடு இல்லை, ஆரோக்கியம் வேண்டி ஆதித்தனை பெறுகின்றேன், செல்வம் வேண்டி சிவனை தொழுகின்றேன், ஆயுள் வேண்டி அதனை அடைகின்றேன் என்று இப்படி ஒவ்வொரு பலனை வேண்டி ஒவ்வொரு தேவதாந்தரத்தை பணிய ஓடுவர்களோ ஆயிருக்கின்றார்களே வழியா அந்த க்ஷுத்திர பலன்களே விரும்பியாகிலும் உன்னிடத்தில் வருகிறவர்களை காணோமே. ஆகவே மானிடவர் உன்னை உபாயமாகவும் சாதிருக்க உபேகமாக பத்துகைக்கு என்ன பிரசக்தி வேண்டும்? அடியோம் அப்படியல்ல, அவர்களுடைய துர்புத்தி அடியோமுக்கு சிறகமில்லை என்றாராயிற்று. நேரே நேரே நினைத்திரைஞ்சா என்றவனுக்கு நேரே என்பது உள்ளபடியாக என்றபடி உன்னை உபாயமாகவும் கொள்ளாத பாதைகள் உபாயோபேயங்கள் இறைந்தமாக உன்னை எப்படி கொள்வர்கள் என்று கைவோடிய நியாயத்தால் காட்டுகிறபடி. அடுத்தது எனக்கு எமக்கியாம் விண்ணாட்டுக்கு உச்சவதாம் வீட்டை அமைத்திருந்தோம் அகதென்றே ஆமாறி அமைப்பொலிந்த மேல் மென்தோடி காரணமா தென்கோட் ஏரேயுடனே கொன்றானையே மனத்து கொண்டு வெற்றிந்து விராட்டு விற்த்தாந்தத்துக்கு சொல்றார். மூங்கில் போல் பருத்த விளங்குகிற மெல்லிய தோழிகளை உடையதான நப்பின்னு விராட்டிக்காக அனுபலிந்த மென்தோழி காரணமா கொடிய கொம்புகளை உடைய 7 காளைகளை வெங்கோட்டேரேறு ஒரு பொடி ஒரு நொடிப்பொழுதிலே முடித்த எம்பெருமானையே சிந்தையில் தியானித்துக் கொண்டு உடனே கொன்றானையே மனத்துக் கொண்டு யாம் பெண்ணாட்டுக்கு உத்தவதாம் வீட்டை எமக்கு அமைந்திருந்தோம்
அது அன்றே ஆமாறு அடியோம் மேல் விலகங்கள் செல்லாமல் மேற்பட்டதான பரமபதத்தை எனக்கு பிராப்திய பூமியாக வாரித்துக் இருக்கின்றோம். அப்படி இருப்பதென்றோ முமுட்சத்துவத்திற்கு ஏற்றிருப்பது. இப்பாட்டிலும் தம்முடைய உறுதியை பேசுகிறார். இப்பாட்டுக்கு 2 படியாக ஒருவரைக்கு இழவண்டு. ஸ்ரீ கிருஷ்ணனாய் திருவதரித்து இந்த பின்ன விராட்டியை திருமணம் படுவதற்காக 7 ரிஷபங்களை வெளியெடுக்கின எம்பெருமானையே நான் எப்போதும் உள்ளத்தில் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறேன். ஆகையால் பெருமாளுடைய நித்தியானுபவத்திற்கு பாங்கான பரமபதத்திற்கு சென்று அனுபவிக்க வேணும் என்பதையே மனோரத்திற்குக் கொண்டு இருக்கிறேன். சம்சாரத்தில் காலூன்றி நிற்க மாட்டாத முமுட்சுக்களுக்கு இருவே என்றோ தகுதி என்று ஓர் அர்த்தம். இப்பொருளில் வீட்டை அமைத்திருந்தோம் என்பதற்கு பரமபதம் என்ற பாரித்திருக்கின்றோம் என்று அர்த்தமாகும். இனி அமைத்திருந்தோம் என்பதற்கு வேண்டாம் என்றிருந்தோம் என்றும் பொருளுண்டாகையாக கீழ் கூறிய கருத்துக்கு நேர்மாறாக மற்றொரு தாற்பயம் உள்ளதாம். அதாவது ஸ்ரீ ராமகுணங்களிலே ஈடுபட்ட சிறிய திருவடியே ஸ்நேகோமே வரமோராஜன் வை நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திஷ்ட நியதாதீரா பாபு நாண்யத்திற்கட்சி என்று இங்குத்த அனுபவத்தை விட்டு பரமபதம் போகவும் என்பனம் விரும்புவதில்லை என்றார் போலவும் பச்சமாக போல் மேனி தோளவாய் கடலச்செங்கன் அச்சுதா அமரநீரை 1000 கொடுந்தே என்னும் இச்சு வைத்த விளையான் போய் இந்திரதோஷமாலும் அச்சு வைப்பிரணம் வேண்டேன் அரங்கமாகலானே என்று தொண்டர்களுப்படி ஆழ்வார் செய்தார் போலவும் ஸ்ரீ கிருஷ்ண குண சேஷ்டங்களில் அனுபவத்திலே மிக்க விருப்பம் உடைய இவ்வாழ்வார் தாமும் பரமபதத்தை வேண்டா என்கிறார் என்றார். எம்மா வீட்டு திறமும் செப்பம் என்று திருவாய்மொழியிலும் இங்கனே அருளச் செய்துவதிலே அமை என்று மூங்கிலுக்கும் பெயர். மூங்கில் போலே திரண்டு உருண்டு விழுங்குகின்ற தோள்களை உடையதான பின்ன விராட்சிக்காக முடிய 7 ரிஷபங்களை உடனே முடித்தவனான கண்ணபிரானையே நான் மனத்திற் கொண்டு இருப்பதனால் அந்த குணச்சேஷ்டிதத்தில் ஈடுபட்டிருக்கிற எனக்கு பரமபதம் இருக்கு என்கிறார் காணும். அடுத்து 49வது பாசுரம். கொண்டல்தான் மால்வரதான் மாக்கடல்தான் சூரிருள்தான் கண்டரா பூவனான் மத்தன்தான் கண்டனாள் காருருவம் ஆண்டோறும் நென்றோடும் கண்டனால் பேருருவு என்றெம்மை பிரிந்து மேகங்களையும் பெரிய மலைகளையும் கொண்டல்தான் மால்வரதான் கருங்கடலையும் செறிந்த இருளையும் தேனில் நசையாலே வண்டுகள் விட்டு நீங்காத பூவையும் மத்து காருருவன் தான் மத்தமுள்ள குவளை குயில் மயில் முதலிய கருத்த உருவங்களையும் கண்ட நான் பார்க்கும் காலத்தில் ஆண்டோறும் நெஞ்சு கண்டனார் பேர் உரு என்றெம்மை பிரிந்து ஓடும்.
பார்க்கும் காலத்திலே பார்க்கும் போதெல்லாம் என் மனமானது இவை கண்ணபிரானுடைய அழகிய திருமேனி என்றெண்ணி என்னை விட்டு நீங்கி அங்கே ஓடும். இங்கிருந்து குணானுபவமே பண்ணிக் கொண்டிருந்தாலும் சமகரமான திவ்யமங்கள வடிவையும் சேவிக்க வேண்டும் என்று ஆயுஷை உண்டாகுமே. அவ்வாயுஷையினால் தாம் அனுமதிக்கின்றபடியே பேசுகிறார்கள். கொண்டல் தான் பெருடு மேகங்கள் கண்டால் உன்னைக் கண்டால் ஒக்கும் கண்கள் என்றும் ஒக்கும் அம்பான் குருவென்று உள்ளங்குடைந்த நாளும் தொக்கமேக பல்குடாங்கள் காணந்தோறும் தொடர்ந்தான் என்றும் சொல்லுகிறபடியே மேகங்களை காணும் போது கண் ஓடுகின்றது. ஆழ்வரைத்தான் இந்த குண்டத்தினை நோக்கி நெடுமாலே வா என்று கூறும் என்கிறவரிலே இவ்வாழ்வார். பெரிய மாலையை பார்க்கும் போது பெருமாளை கண்டாரும் போலே ஓடுவர். மா கடல் தான் கடல் வண்ணா என்றே எம்பெருமானுக்கு திருநாமங்களே. கடலை கண்டால் எம்பெருமானை கண்டார் போலே விரும்பி ஓடுவர். கூரிருள் தான் தானோர் இருளன்ன மாமேனி எம்பிரையார் என்று கீழும் விலகச் செய்தார்களே. இருள் விதி சோதிப் பெருமான் என்றார் திருவிருத்தத்திலும். இருளை கண்டால் எம்பெருமானை கண்டார் போலே மகிழ்வர். கண்டரா போலதான் பூவை பூவாகவும் காயாம் பூவில் ஒருவகை பூவை பூவண்ணாவென்னும் காயாம்பூ எண்ணம் கொண்டாய் என்றும் எம்பெருமானுடைய நிலத்திற்கு பூவை பூ ஒப்பு சொல்லுவதென்றேன். மத்துத்தான் என்பது எம்பெருமான் திருநிலத்திற்கு போலியாக கூடிய பெருநேதல் பூ, குயில், மயில், பெருவிளை, கலங்கனி முதலிய பலவத்தை சொன்னபடி பைம்பழில் வாய் குயில்காள் மயில்காள் ஒன்கருவிலைகாள் கும்பக்கலங்கரிகாள் வண்ணப்பூவை நிறுவனர்கள் ஐம்பெரும் பாதகர்கள் அணிமாதரும் சோழனா எம்பெருமானுடைய இதரம் உங்களுக்கு என் செய்வதே என்று நாச்சியார் திருவள்ளி பாசனம் காண்க. ஆகிய இப்பொருளை காணும் போதெல்லாம் கண்ணபிரானுடைய திருவுருவையே சாட்சாத்தாக கண்டதாக நினைத்து என்னுடைய நெஞ்சு என்னை பிரிந்து பொருள்களின் அருகே ஓடுகின்றது என்றாராயிற்று. நெஞ்சானது தம்மை பிரிந்து ஓடுவதாக சொல்லுகிறது. ஒருவை கவி மரபு கண்டனான் நெஞ்சோடும் என்றதே போதுமாஞ்சிருக்க தாழ்ந்தோறும் என்பது இருக்கின்றதில் ஒரு நாள் 2 நாள் எப்படி பார்த்துவிட்டு இது பிரமம் என்று பிறகு உருவதிருப்பதில்லை. காருருவங்களை காண்கிற போதெல்லாம் இந்த பிரமம் உண்டாகி தீரும் என்பதற்காக கடைசி பாசனம் என்னது? பிரிந்தொன்று நோக்காது தம்முடைய பின்னே திரிந்துள்ளதும் சிந்தனையார் தம்மை பரிந்தொருகால் ஆவார் எனவிரங்கா ஆர் அந்தோ வரிதே சொல் மாவாய் தெழுந்தார் மனம். பிரித்து ஒன்று நோக்காது தம்மை விட்டு பிரிந்து வேறொன்றிலும் கண் வையாமல் தம்முடைய பின்னே திரிந்து உடலும் சிந்தனையார் தம்மை தம்மோடு கூடவே அலைந்து கொண்டு திரிகிற என் நெஞ்சினாரை ஒரு புரிந்து ஒரு காலாசனம் அன்பு கூர்ந்து ஆன இறங்க ஐயோ என்று அருள் புரிகின்றனர் பகவான். அங்குதோ கஷ்டம் மாவாயு கிடந்தார் மனம் வெளிதேவை
தேசி என்னும் குதிரையில் வாயை கீண்டடித்த பெருமானுடைய நெஞ்சு கடினமும் எம்பெருமானுடைய திருவுருவத்திற்கு போலியான பொருள்களை கண்டபோதெல்லாம் தாம் பாவனா பிரகர்ஷித்தாலே அவற்றின் அருகே போய் அனுபவிக்க பாரிக்கிறபடியை பேசினார் கீழ்ப்பாட்டில். அருகே சென்றவாறு அவை உபமான பதார்த்தங்கள் ஆகவே, அதாவது மேகமாகவும் கடலாகவும் இருளாகவும் பூவாகவும் இருக்குமே என்று உபேதமான எம்பெருமானாக இருக்க மாட்டாவே. ஐயோ, நாம் எம்பெருமானையே சாட்சாத்தாக சேவிக்க பெற்றோம் என்று கழித்திருந்தோமே, இப்படி அந்யதாக்கியானமாக ஆகவா முடிந்துவிட்டது என்று வருத்தமடைந்து எம்பெருமான் நம்மை இப்படியே வருத்தப்படுத்தி வருகிறானே வழியா குறுக்காலம் அவன் திருவிள்ளத்தில் இரக்கம் பிறப்பதில்லையே, என்ன கல் நெஞ்சோ என்று வெறுவிகிறார். ஆஸ்திரர்களுக்காக கேசவரம் முதலை அறிய பிறனை செயல்களை செய்து பரமகாண்டகன் என்று பேர் வைத்திருப்பவன் என் விஷயத்திலே கல் நெஞ்சாவதே என்று வெறுக்கிறார். அஸ்மங்கிருதம் ஆரம்பம் எதிஷேகரவட்சமாம் லக்ஷ்மி வல்லபகரே தாம் வந்தே குரு பரம்பராம்.